சினி தமிழ் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் இந்த படத்தை பற்றி பேச போகிறோம். 2020ஆம் ஆண்டு வெளியான இந்த மூக்குத்தி அம்மன் படத்தோடைய இரண்டாவது பாகத்தை இப்போ தற்பொழுது சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த மூக்குத்தி அம்மன் படத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஸோ மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு வந்து கிரீஷ் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு. சினிமாட்டோகிராஃபராக தினேஷ் கார்த்திக் அவர்கள் ஒர்க் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தோடைய ஒன்லைன் அப்படிங்கிறது சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது ஒரு சாதாரண கஷ்டப்படுற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையில் கடவுள் நேரில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தில் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான கதையம்சம் கொண்ட இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக இந்த படத்தோடைய கதைக்களம் ரொம்பவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தோடைய இரண்டாவது பாகத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சுந்தர் சி அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஐச்சாரி கே கணேஷ் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் அவென்யூ சினிமாஸ் என்டர்டைன்மெண்ட்ஸும் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிக்க போகுது. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கமர்ஷியல் மெட்டீரியலாக கொண்டு வர போகிறதாக சுந்தர் சி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் யார் யார் டெக்னீஷியன் ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த படத்தில் யார் யார் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெகு விரைவில் வெளியாகும் சொல்லிட்டு இந்த படத்தோட இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் பேசியிருக்காரு. இந்த மூக்குத்தி அம்மன் படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியில் வெளியான பிகே அப்படின்னு ஒரு படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் உருவாயிருக்கு. அந்த பிகே படமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது ஒரு சாதாரண ஒரு ஏலியன் வந்து பூமிக்கு வருது. அந்த ஏலியன் வந்து தன்னுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தொலைச்சிருது. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய பிளானட்டுக்கு திரும்பி போச்சா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. அந்த முக்கியமான விஷயத்தை தொலைச்சிட்டு அது தேடும்போது எல்லோரும் கடவுள்கிட்ட போங்க, கடவுள்கிட்ட போனால் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஏலியனும் நிறைய இடத்துல கடவுளை தேடி அலையும். கடைசி வரைக்கும் கடவுள் கிடைக்காது. ஸோ அதுதான் அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். கடைசியில் அந்த ஏலியனுக்கு அந்த முக்கியமான விஷயம் கிடச்சிதா, அதோட பிளானட்டுக்கு திரும்பி போச்சா அப்படிங்கிறதா அந்த படத்தோடைய கதையாக இருக்கும். அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த மூக்குத்தி அம்மன் படத்தை வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்கியிருப்பார். மூக்குத்தி அம்மன் படத்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய நயன்தாரா அவர்களுடைய கேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி.